எஸ். எம்ஜி ஹெக்டார்ல டார்மாக் பிஹெச்இவி அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ஹைப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அப்படி என்ன இந்த வெஹிக்கிள்ல புதுமையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைபிரிட் வெஹிக்கிள் நம்ம டொயோட்டோவில் பார்த்துருப்போம். அதாவது ரன்னிங்லேயே ஐசி இன்ஜின்ல இருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிறதுன்ற விஷயம். சேம் கான்செப்ட் வித் அடிஷ்னல் எலக்ட்ரிக் சார்ஜிங் போர்ட், அதாவது பிளக்இன் ஹைபிரிட் இவி. அதான் வந்து பிஹெச்இவியோட அப்ரிவேஷன். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் கைண்ட் ஆஃப் ஹைபிரிட் ஐசி இன்ஜின் ரன்னிங்லேயே இவியை சார்ஜ் பண்ணும், பேட்டரியை சார்ஜ் பண்ணுன்றதை தாண்டி நீங்க ஓவர் நைட்டு பிளக்இன் பண்ணியும் சார்ஜ் போட்டுக்கலாம். அதான் பிளக்இன் ஹைபிரிட் பிளக்இன் ஹைபிரிட் இவி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயமா படுதே, பரவாயில்லையே. நம்ம வந்து வெறும் இவி ஐசி இன்ஜினோட ஃபியூவல்ல மட்டுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம வந்து வேணும்னா சார்ஜும் போட்டுக்கலாமே, நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் காஸ்ட் சம்வேர் மோர் தென் 29 lakhs. அப்புறம் டாக்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் கூட தான் வரும். இவ்வளவு பணம் நம்ம கொடுத்து அந்த டைரக்டா பிளக்இன் ஹைபிரிட் இவியோட சார்ஜிங் ரேஞ்ச் பாத்தீங்க, கொடுக்கக்கூடிய மைலேஜ் ரேஞ்ச் பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் சொல்றாங்க. 100+ கிலோமீட்டர்ஸ் ஒரு 29 lakhs பட்ஜெட்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐசி இன்ஜின் இருக்கு, ஒரு பயங்கரமான கட்டிங் எட்ஜ் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ இவ்வளவு சொல்லியும், அதாவது அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னா, இட் வில் கோ அரௌண்ட் 1100+ கிலோமீட்டர்ஸ் அப்படின்றாங்க. 1100 கிலோமீட்டர்ஸ்னா நீங்க டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு இவியோட ரேஞ்சையும் சேர்த்து நீங்க போறீங்க அப்படின்னா 1000+ கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் ஒரு இவ்வளோ காஸ்ட்லியா கொடுத்து வெறும் 100 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய பேட்டரி ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க.